ஹலோ ஹபிபி, கம் டு துபாய் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு துபாய்க்கு. இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் நாங்கள் விசிட் பண்ண துபாய் ட்ரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மஸ்கட்லேருந்து துபாய்க்கு ஒரு 4 to 5 hours ஜேர்னி தான் இருக்கும். நாங்கள் பைக் கார் தான் ட்ராவல் பண்ணோம். அங்கே துபாய் அண்ட் மஸ்கட் பார்டர் கிராஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்போர்ட் அண்ட் விசா வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் வந்து வித் காரோடய அப்படியே ஸ்கேன் பண்ணி செக்கிங் முடிச்சிடும். தென் அதுக்கப்புறம் நம்ம துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். இங்கே துபாயில் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே செக்கிங் டைம் வந்துட்டு 2 o'clock. ஸோ அதை கால்குலேட் பண்ணி மஸ்கட்லேருந்து நாங்கள் ஒரு அரௌண்ட் 8:30 கிட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா பசி வரை இருக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படா செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாபிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டலோட லாபி. ஸோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீஸை வாங்கி கடகடன்னு ரூமில் போய் லக்கேஜஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ரூம்ஸை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிட கிளம்பியாச்சுங்க. அங்கே ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. நல்லா காம்பேக்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடுமே நல்லா இருந்தது. சரின்ட்டு வகை வகையாக ஆர்டர் பண்ணி ரம்ஜான் ஸ்பெஷல் பாயாசமும் கொடுத்துருந்தாங்க. அதையும் சேர்த்து குடிச்சிட்டு அடுத்து எங்கே போகலாம் என்ன ஏதுன்ட்டு பிளான் பண்ணணும். ஃபுட்டு நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எக்கு ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் கிட்ஸ்களுக்கு சிக்கன் லாலிபாப், தென் பரோட்டா, எக்கு கிரேவி, அதுக்கப்புறம் 2 தலைச்சேரி பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அவ்வளோதான். இது சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த பாயாசத்தையும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம குளோபல் வில்லேஜே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா குளோபல் வில்லேஜ் வந்துட்டு டோட்டல் ஏரியா கவர் பண்ணுறதுக்கு 1 day பத்தாது அப்படின்னு வேற கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேவோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டு போகலாம் அப்படின்னா டே டைமும் நம்ம சுற்றி பார்த்துட்டு நைட்டும் இங்கே வந்துட்டு கவர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்டு அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கே போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் வில்லேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து என்ன அப்படின்னா உண்மையிலே ஒரு ஃபேமிலி டெஸ்டினேஷனே சொல்லலாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, லைட்டிங்ஸு, சவுண்ட்ஸு, பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்ணு எதை பார்க்குது எதை மிஸ் பண்ணுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கான பிளேஸ்னே சொல்லலாம். தி பெஸ்ட் தீம் பார்க் இன் துபாய்னே நான் சொல்லுவேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சுற்றி பார்க்குறதுக்கு 1 day டெஃபினட்டாக பத்தவே பத்தாது. துபாயில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க கூட இதை 1 dayல கவர் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் தீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளால் கவர் பண்ண தான் முடியலையே தவிர ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஷாப்பிங் ஓரியன்டான பிளேஸ்னே நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஒவ்வொரு நேஷன்ஸுமே அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் ஃபுட் அண்டு கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் இது இருக்கும். இதோட மெயின் பார்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் தான். அவங்களுடைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது இந்த கைவினை பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். தென் க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸு, இந்த விஷயங்கள் தான் மெயின் பார்ட்டாகவே இருக்கும். இதில் நான் ஜாஸ்தி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் தான். அவங்களுடைய அந்த காஃபி மேக்கிங், அவங்க வந்து மணலை ஹீட் பண்ணி அதில் ஒரு காஃபி பாட்டு மாதிரி ஒன்று வச்சு அதில் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் காஃபி பவுடர்லாம் ஆட் பண்ணி மேக் பண்ணுவாங்க. அது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தென் அவங்களுடைய அல்டிமேட்டான ஃபன் கேமிங் ஐஸ்கிரீம் கிவிங் தான். கிட்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க இல்லையா, அது ஒன்று. தென் அவங்களுடைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸு, அதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பக்லாவான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு. தென் அதுக்கப்புறம் இந்த மசில்ஸ் ஃபுட்டு, இது வந்து அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டு போல். ஸோ இது எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பார்க்கல, பட் பக்லாவா, அதுக்கப்புறம் ஒன்று பக்கத்தில் ஒரு சீஸ்க்கு இது மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதெல்லாமே டேஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தது அவங்களோட ரோட்டி மேக்கிங் தான். அதில் உருட்டுறது பார்க்கணும், நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுது. அவங்க அவ்வளோ பெருசாக ஒரு நல்ல எக்ஸாக்டாக சர்க்கிள் ஃபார்மில் ரொம்ப கேஷுவலாக அதை வந்து ரோல் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் அவங்களுடைய ஏதோ ஸ்டஃபிங் எல்லாமே சிக்கன், சீஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டஃப் பண்ணி ஒருத்தங்க ரோல் பண்ணி தர்றாங்க, இன்னொரு லேடி வந்து அதை பாயில் பண்ணி எடுக்கிறாங்க, ஐ மீன் குக் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப நேரமாக இன்ட்ரெஸ்டாக நோட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு வாண்டி எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக. அப்புறம் கிட்ஸ்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான கேம்ஸு, அதுக்கப்புறம் த்ரில்லிங்கான ரைட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே நடந்தது. லைக் ஜக்லிங் பண்ணுறது,
மேஜிக் ஷோ, பப்பட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸுமே அங்கங்கே நடந்துட்டுருக்கும். இதில் நாங்கள் போனது ரம்ஜான் டைம்ங்கிறதுனால சில மியூசிக், சவுண்ட்ஸு, டான்ஸு அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் விஷயம் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரம்ஜான்ங்கிறதுனால டெம்பரவரி அது எல்லாமே க்ளோஸ்டு. அது இல்லைனாலுமே குழந்தைங்கள வந்துட்டு அவ்வளோ இருந்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. கேம்ஸ் ஆகட்டும், ரைட்ஸ் ஆகட்டும், நம்மளால கவர் பண்ண தான் முடியலையே தவிர எக்கச்சக்கமா இருந்தது. அப்படியே நாங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு கண்ட்ரியா ஏறி இறங்குனோம். அதே மாரி ரேட் வைஸ் பார்க்கும்போது சில இடத்துல ஆஃபர்ஸ் இருந்தது. சில இடத்துல ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையா தான் இருந்தது. ஈவன் நம்ம கரண்ட் கண்ட்ரிய கம்பேர் பண்ணும்போது, இப்போ நாங்க மஸ்கட்ல இருக்கோங்கும்போது, மஸ்கட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்தது. நம்ம இந்தியன் மணிக்கெல்லாம் இதெல்லாம் டபுள், ட்ரிபிள் ரேட்ல தான் இருந்தது. ஸோ பெருசா நாங்க எதுவும் வாங்கல. ஜஸ்ட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஷாப்பிங் பண்ணும்போதே பசிக்கவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடந்து நடந்து கால் வலியும் வந்துருச்சு. சரி டயர்டா இருந்ததுனால ஏதாவது சும்மா ஸ்நாக் மாதிரி காஃபி ஆர் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நொறுக்கு தீனியாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே நடந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. ஒரு சாட் கார்னர் இருந்தது. நெறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சாட் கவுண்டர்ல போயிட்டு நாங்க ஒரு காஃபியும், மட் காஃபி அதுவும், அதுக்கப்புறம் சாட் ஐட்டமும், பசங்களுக்கு சில ஸ்நாக்ஸும் வாங்கி குடுத்துட்டு, அப்படியே சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்குள்ள எப்படியும் இது முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங்க பார்க்கலாம். ஓகே. பாய்.